ஸ்ரீஷா, இது நமக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ தானே? இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இப்போ நீ கேளு. அப்படிதான் எழுதி கொடுத்துருக்காங்க நம்ம கான்டென்ட். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதே இல்லை. நான் இந்த அளவுக்கு எங்கடா இருக்கீங்க? மனசு கஷ்டப்பட்டதே இல்லை. உறுதிப்படுத்தி எங்க அவங்க மேக் ஷூர் ஹி டஸ் எவ்ரிதிங் ப்ராப்பர்லி. நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துகிற சில விஷயங்கள் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு yet another வீடியோ ஃப்ரம் இங்கிலீஷ் பார்ட்னர். நான் உங்கள் ஷாஸ் அண்ட் இன்னைக்கு என் கூட உங்களோட ஃபேவரட் ஸ்ரீஷா இருக்காங்க. ஸ்ரீஷா, இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ தானே? ஆமாம், ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வீடியோ. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வீடியோ உங்களுக்காக நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது. நாங்கள் இந்த கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற சில விஷயங்கள், சில நான் தமிழில் சொல்லுவேன், ஸ்ரீஷா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் தமிழ்ல சொல்லுவேன், ஷாஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது போக போகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணு ஸ்ரீஷா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன். எனக்கு நீண்ட முடி இருந்தது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? எப்போ இருந்தது? ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்துச்சு. ஓகே. எனக்கு நீண்ட முடி இருந்தது அப்படின்னா முன்னாடி இருந்துச்சு, இப்போ நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு இதுதான் யூஸ்ட் டு. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ யூஸ்ட் டு ஹேவ் லாங் ஹேர் அப்படின்னு சொல்லலாம். ஐ யூஸ்ட் டு ஹேவ் லாங் ஹேர். அது யூஸ்ட் டு, ஆனால் சொல்கிறப்போ ஐ யூஸ் டு ஹேவ் லாங் ஹேர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இப்போ நீ கேளு, தமிழில் கேளு. ஓகே, நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன் அப்படின்னு. ஓகே, அப்போ இப்பயும் பிஸ்னஸ் மேனாக தானே இருக்கேன்? நான் பிசினஸ் மேனா தான் இருக்கேன், ஆனா இது அப்படியே தான் எழுதி கொடுத்திருக்காங்க நம்ம கான்டென்ட். நான் பிசினஸ் மேனா இருந்தேன் அப்படிங்கிறது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? அதுவும் சேம் அதே மாதிரி தான். பிசினஸ் மேனா இருந்தான் அப்படின்னு சொல்றான். சோ ஐ யூஸ்ட் டு பி a businessman. நான் இப்போ பிசினஸ் மேனா இல்ல, நான் பிசினஸ் மேனா இருந்தேன், இப்போ இல்ல அப்படிங்கும்போது ஐ யூஸ்ட் டு பி a businessman அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேக்குறியா? நான் சீக்கிரமாக எழுந்திரிப்பேன். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, லைக் ஏர்லி மார்னிங் நான் எப்போவுமே டெய்லி எழுந்திரிப்பேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவேன்? ஸோ நம்மளுக்கு அது வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா ஐ யூஸ்ட் டு அப்படின்னு சொல்லலாம். ஐ யூஸ்ட் டு அப்படின்னும் போது முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை, இப்போவும் இருக்கு, பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா ஐ ஆம் யூஸ்ட் டு அப்படின்னு சொல்லலாம். I am used to waking up early. So இந்த I am used to அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட வேர்போட நம்ம வந்து ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். I am used to waking up early அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். அப்படிதான் நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், நீங்க என்னை அழைத்திருக்க வேண்டும், நீ எனக்கு கால் பண்ணியிருக்கணும். நீ எனக்கு கால் பண்ணியிருக்கணும்னு கண்டிப்பா கட்டாயமா நீங்க சொல்றீங்க. அதனால யூ ஷுட் ஹேவ் கால்ட் மீ அப்படின்னு சொல்லணும். கால் பண்ணியிருந்திருக்கணும், கண்டிப்பாக கால் பண்ணியிருந்திருக்கணும் சொல்றாங்க. அதனால யூ ஷுட் ஹேவ் கால்ட் மீ. ஸோ அங்க நம்ம ஷுட் ஹேவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூ ஷுட் ஹேவ் கால்ட் மீ. நீ எனக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும். எதனால பண்ணாம விட்ட? நீ எனக்கு பண்ணியிருந்திருக்கணும், கட்டாயமா பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் கால்ட் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன்னும் சிமிலரான ஒரு விஷயம் தான். நீ எனக்கு கால் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ யூ குட் ஹேவ் கால்ட் மீ. எஸ், யூ குட் ஹேவ் கால்ட் மீ. ஸோ பண்ணியிருக்கலாம்னு வரும்போது யூ குட் ஹேவ். ஓகே, பண்ணியிருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ். இந்த ஷுட் ஹேவ் குட் ஹேவ் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். காமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க குட் ஹேவ் ஷுட் ஹேவ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு. ஸோ சிம்பிளா இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ, இல்லாட்டி செஞ்சிருக்கணும், பேசியிருக்கணும், அந்த மாதிரி சொல்லும்போது ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணும். யூ ஷுட் ஹேவ் கால்ட் மீ அப்படின்னு சொல்லணும். பண்ணியிருக்கலாம் இருந்துச்சு, நீ பண்ணியிருக்கலாம், பண்ணாம இருந்திருக்கலாம். பண்ணியிருக்கலாம்னு வரும்போது could have யூஸ் பண்ணலாம். சோ இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறோம் இல்லீங்களா? இது கிளியர் ஆயிருக்கும். அப்படி கிளியர் ஆகலனா காமெண்ட் செக்ஷன்ல மறுபடியும் நீங்க காமெண்ட்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம். தாராளமா அதுக்குன்னு செப்பரேட்டா நம்ம ஸ்ரீஷா ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் ஒன் கேளுங்க. ஓகே, இப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு நான் கேட்குறேன், நான் உன்னை எழுப்பினேனா, நான் உன்னை எழுப்பி விட்டேனா அப்படின்னு கேட்கறது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? இதுவும் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கிற விஷயம் தான். இதை வந்து டிட் ஐ வேக் யூ அப் அப்படின்னு கேட்கலாம். டிட் ஐ வேக் யூ அப், இதை வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா டிட் ஐ வேக் அப் யூ அப்படின்னு. டிட் ஐ வேக் அப் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டிட் ஐ வேக், ஏன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா முடிக்கிறதுனா வேக் அப் தானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்பா வேக் அப் முடிச்சிட்டு யூ கொடுத்துருவாங்க. ஆனா அப்படி பண்ண கூடாது. டிட் ஐ வேக் யூ அப். அதே மாதிரி தான் என்ன எழுப்பி விடுறா அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன எழுப்பி விடு அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா வேக் மீ அப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதுவும் நிறைய பேர் வந்து வேக் அப் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. வேக் அப் மீ at 5 o'clock அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5 மணிக்கு எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிருக்கு. அது அப்படி சொல்லக்கூடாது, வேக் மீ அப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்
இப்போ வந்து இன்னொன்று நான் கேட்குறேன். இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவனை எழுப்பாத அப்படின்னு சொல்றது எப்படி சொல்வீங்க? டோன்ட் வேக் ஹிம் அப். ஓகே, டோன்ட் வேக் ஹிம் அப். அதை வந்து அதே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதாவது டோன்ட் வேக் அப் ஹிம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, டோன்ட் வேக் ஹிம் அப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் நான் கேட்குறேன். உனக்கு வழி தெரியும்னு நினைச்சேன் நான். ஓகே, இப்போ நம்ம வந்து காரில் நம்ம போயிட்டு இருக்கோம், என்ன சொல்லுவான், நான் கூப்பிட்டு போறேன் வாடா அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பான். ஆமா, போக போக இங்க எங்கேயோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டுருவான். அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆமா, ஐ தாட் யூ நியூ தி வே அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் ஐ தாட் யூ நோ தி வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோ கிடையாது, பாஸ்ட் மாதிரி. நியூ தி வே, உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஐ தாட் யூ நியூ தி வே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க கேளுங்க. ஓகே, ஸோ 4 மணிக்கு வகுப்பு விடப்படும். அதாவது 4 மணிக்கு வகுப்பு விடப்படும் அப்படின்னு சொல்றது, கிளாஸ் முடிஞ்சது அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவீங்க? ஓகே, the class will let off at 4 o'clock. ஓகே, so let off வந்து double f வரும். let okay. off. the class will let off at 4 o'clock. the class will get over at 4 o'clock னு கூட சொல்லலாம்ல. இது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். பெட்டர் யூசேஜ் வந்து the class will let off L E T O F let off at 4 o'clock அப்படி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் கேக்குறேன். ஓகே, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதே இல்ல, நான் இந்த அளவுக்கு என் மனசு கஷ்டப்பட்டதே இல்ல. இத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? ஓகே, அது வந்து I was hurt like anything. இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றது ஐ வாஸ் ஹர்ட் லைக் எனிதிங். ஓகே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அதுதான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுதான் நம்ம மீன் பண்றோம். இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டது இல்லைன்னு சொல்றது எதை மீன் பண்றோம்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் ஹர்ட் லைக் எனிதிங், ஐ வாஸ் ஹர்ட் லைக் எனிதிங் அப்படின்னு நான் சொல்லுவோம். ஹர்ட்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஹர்ட், ஐ வாஸ் ஹர்ட் லைக் எனிதிங் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நான் வெளிநாடு போலான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வெளிநாடு போலான்னு நினைக்கிறேன். ஐ அம் திங்கிங் ஆஃப் கோயிங் அப்ராட். இது வந்து பண்ற மிஸ்டேக் என்ன, கோயிங் டு அப்ராட் அப்படின்னு. கோயிங் டு அப்ராட், அப்ராடுக்கு முன்னாடி டு வந்து நிறைய பேர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க கூட இந்த மிஸ்டேக் யூஸ் பண்ணுவாங்க. கோயிங் அப்ராட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அதுக்கு முன்னாடி டு வரவே கூடாது. சோ ஐ அம் திங்கிங் ஆஃப் கோயிங் அப்ராட். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஓகே, நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க. ஆமாம், கரெக்டாக பண்ணுறானா அப்படின்னு. மேக் ஷுர் ஹி டஸ் எவ்ரிதிங் வெல். ஓகே, மேக் ஷுர் அப்படிங்கிறது தான் வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து மேக் ஷுர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மேக் ஷுர் ஹி டஸ் எவ்ரிதிங் வெல். ஓகே, எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன்னா. ஸோ இப்போ லாஸ்ட் ஒன், எனக்கு சாப்பிட தோணல. I don't feel like eating now. I don't feel like eating now. இப்போ சாப்பிட தோணலன்னு சொல்லிருக்காங்க. I don't feel like watching TV. I don't feel like going for a movie. எல்லாம் சொல்லலாம். எனக்கு இப்போ படம் பார்க்க தோணல, எனக்கு டிவி பார்க்க தோணல, எனக்கு படிக்க தோணல அப்படின்னா I don't feel like studying. Okay, அதே. So அதுதான் we have come to the end of this session. ஆமா. So இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். அண்ட் நிறைய விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் அப்படின்றதும் நம்ம நம்புறோம். இது டெய்லி கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நாங்கள் எந்த வீடியோ நாங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக வீடியோ பண்ணுறதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் இல்லையா? எஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் பார்ட்னரோட வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணும், பயோவில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஏதோ ஒரு பக்கம் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் அப்பப்போ. ஓகேங்களா? அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாம், இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், உங்கள் லைஃபையே மாற்றலாம். ஓகே, see you all in the next video. Bye.